வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. ஹம்பி சீரீஸ்ல 56வது இடம் தான் பார்க்க போறோம். பிளேஸ் நம்பர் 56. ரொம்ப முக்கியமான இடம். அஞ்சனாதரி பெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயரோட பர்த் பிளேஸா அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹம்பி போனீங்கன்னா மிஸ் பண்ணாம போக வேண்டிய ஒரு இடம். மலையோட அடிவாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. உங்களுக்கு தேவையான திங்ஸ் எது வாங்கினாலும் பூஜைகள் பண்றதுக்கு கடைகள் கீழே இருக்கு. நீங்க வாங்கிட்டு மலை மேல போலாம். நான் மலைக்கு மேல போய் காட்டுறேன் எவ்வளவு தேங்காய்கள் எல்லாம் உடைச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளேஸ். ரொம்ப டிவைன் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது அந்த மலை பயணத்துல யாருமே செப்பல் பயணிச்சு போறதை நீங்க பார்க்க முடியாது. கீழே செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு, எல்லாரும் வச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா அவ்வளவு ரிச்சுவலா கர்நாடக மக்கள் பாக்குற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ மலையோட அடிவாரத்துல வந்துட்டோம். நடந்த அந்த கடைகள் எல்லாம் தாண்டி அடிவாரத்துல வந்துட்டோம். முன்னாடி போனீங்கன்னா ஒரு சின்ன ரிவர் இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சு. அது அப்படியே கடந்து உள்ள போனோம்னா அங்க இருந்து தான் படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி செப்பல்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது. நீங்க செப்பல்ஸ் ஏதாவது இருந்தா இங்க உள்ள செப்பல் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு நீங்க உங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பக்கத்திலே ஒரு ராமரோட ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அந்த ராமரை எல்லாருமே வணங்கிட்டு தான் அந்த நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த இடத்துல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரொம்ப டிவைனான பிளேஸ். நான் சொன்ன மாதிரி ரொம்ப பக்தியோட எல்லாருமே பயணிக்கிறாங்க. வயதானவர்கள் நிறைய பேர் நீங்க இங்க பார்க்கலாம். கர்நாடகா மக்கள் ஆஞ்சநேயரை ரொம்ப நம்புவாங்க. ஆக்சுவலி எல்லா ஃபெஸ்டிவல்லும் ஆஞ்சநேயர் அவங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அவருக்கு அவங்க ஊர் அந்த கர்நாடகால பிறந்ததுனால தான் அவங்க இவ்வளவு நம்புறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அந்த பயணத்தை பார்ப்போம். இந்த பயணத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த படிக்கட்டுகள் ஓரளவு நீங்க மேல பயணிச்சு போகும்போது 2 பக்கத்துலயும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. படிக்கட்டுகள் ரொம்ப நேரோவா சின்னதா இருந்தது. ஒருத்தங்க வர முடியும், இன்னொருத்தங்க போக முடியும். அவ்வளவு சைஸ்ல தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம். வாங்க போகும்போது தெரியும். எக்கச்சக்கமா டிராபிக் ஜாம்ல தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு மக்கள் இருந்தாங்க. ஆனா படிக்கட்டு சின்னதா இருந்தது. இன்னும் கொஞ்சம் வைடா போட்டுதான் நல்லா இருக்கும். வாங்க மேல பயணிப்போம். இந்த மலை பயணத்தை பாத்தீங்களா, இதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு ரெஸ்டிங் பிளேசஸ் இருக்கும். சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட பயணத்தை தொடரலாம். 575 படிக்கட்டுகள் நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பயணத்துல. இந்த இடத்துல இருந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அக்கார்டிங் டு ராமாயணா பாத்தீங்கன்னா ஹனுமான் இந்த இடத்துல ஆஞ்சநேயரா பிறந்ததா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த இடத்த பர்த் பிளேஸ் ஆஃப் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி மேல ஒரு ஹனுமான் டெம்பிள் இருக்கு. அது ஹனுமான் ராக்லே சிங்கிள் ராக்லே கேவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ராமர், சீதா, ஆஞ்சநேயா இவங்களோட தனியா ஒரு சின்ன சந்நிதியும் உள்ள அமைஞ்சிட்டு இருக்கு அந்த மலையோட உச்சில. ரொம்ப டிவைன் ஸ்பிரிச்சுவலான பிளேஸ். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நேரோவா ஸ்மாலா தான் இருந்தது இடங்கள் எல்லாமே. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வைடா போட்டுதான் நிஜமா சூப்பரா இருந்திருக்கும். மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இங்க இருந்து வியூ அப்படின்றது அமேசிங்கா இருக்கும். அந்த துங்கபத்ரா ரிவரை அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நீங்க வியூ பண்ணலாம்.
கோயிலோட பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வியூ அப்படின்றது நிஜமாங்க வேற லெவலுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி பயணிச்சாலே நம்ம அந்த கோயில் பக்கத்துலேயே போயிடலாம். ஆக்சுவலி நிஜமா ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும் நீங்க இங்க வந்த உடனே. அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த கோயில் இதே இடத்துலதான் அந்த ஹனுமான் வந்து ஆஞ்சநேயரா பிறந்ததா சொல்லப்படுது. ஆக்சுவலி மக்கள் ரொம்ப நம்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகால ஹனுமான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்றது ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் கீழே சொல்லியிருந்தேன், மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அந்த தெங்கின்காய் அந்த தேங்காய் அப்படின்றது எவ்வளவு உடைச்சிருப்பாங்கன்னு தெரியும். அவ்வளவு தேங்காய் உடைச்சிருந்தாங்க நிஜமா. அந்த மாதிரி வார எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தேங்காய் எடுத்துட்டு வந்து இங்க வந்து பிரேக் பண்ணிட்டு தான் போறாங்க. ஒரு சின்ன கோயில் தான் மலைக்கு மேல இருக்குது. ஒரு சின்ன தீபம் வைக்கிறதுக்கு ஒரு தூண், அதுக்கப்புறம் ஒரு மணி, சின்ன 2 மணிகள், அப்புறம் நிறைய பேர் அங்க தேங்காய் கட்டுறதுக்காக ஒரு சின்ன மரம், இந்த மாதிரி ஒரு இடம் தான். ஆனா மேல ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கு, நிறைய மக்கள் நிக்கலாம். ஏன்னா அந்த ஹனுமான் ஜெயந்தி ஆஞ்சநேயர் ஜெயந்தி சொன்னோம் இல்லையா, அன்னைக்கு இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஓவர் கிரௌடடா இருக்குங்க, நீங்க பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு மக்கள் இருப்பாங்க. சோ அதனாலதான் இந்த இடம் மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமதளமா சூப்பரா இருக்கும். வாங்க மேல எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம சுத்தி பார்ப்போம். மலையோட உச்சியில இருந்து அந்த ஹம்பியோட அழகை ரசிப்போமா? ஆக்சுவலி அந்த துங்கபத்ரா ரிவரை ஒட்டி எல்லா இடங்களும் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களை எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம முதல்ல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு கல் மண்டபம், அதுக்கப்புறம் விஜய விட்டேலா டெம்பிள் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது. எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்க, அந்த பஜாரு எல்லாமே சூப்பரா பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போனோம்னா அந்த புரந்தரதாச மண்டபா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஏன்சியன் பிரிட்ஜி, அந்த இடையில கட்டின அந்த பிரிட்ஜி எல்லாமே பார்க்க முடியும். தொடர்ந்து இன்னும் முன்னாடி பயணிச்சிங்க அப்படின்னா அந்த ஏன்சியன் பாத்வே, அப்புறம் ஹம்பியோட பஜார் கொஞ்சம் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மலை மறைச்சிரும் ஆக்சுவலி, இல்லைன்னா இன்னும் ஃபுல்லா பார்த்துருக்கலாம். ஸோ நிஜமா சூப்பரா அந்த அச்சுத தேவராயா டெம்பிள் எல்லாமே பார்த்தோம். ஒரு சூப்பரான வியூ. சாம்சங் கேலக்ஸி அல்ட்ரானா சும்மா இல்லைங்க, நிஜமா அவ்வளவு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மேல இருந்து வியூ வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம். அடுத்தது நம்ம இங்க பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சோம். வாங்க கீழே இறங்குவோம், எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும், பார்ப்போம். நம்ம வந்து ஒரு வழியா எல்லாமே சுத்தி பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பாறைகள் சூழ்ந்து இருக்கும், அதுல ஒரு கேவ் அமைப்பு இருக்கும், அதுல நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த குறுகிய பாதை இந்த இடங்கள் எல்லாமே நிஜமா ரொம்ப சின்னதா இருந்தது. அந்த பாறையை தாண்டி நீங்க அப்படியே வெளியே போய் பார்க்கும்போது அந்த வியூ எல்லாமே வந்து வேற லெவலுங்க, நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பா ஹம்பி சீரியஸ்ல மிஸ் பண்ணாம போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா இந்த ஆஞ்சநேயா பெட்டா தான், ஹனுமானோட பர்த் பிளேஸ். மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நம்ம சவுத் இந்தியா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம 56வது வீடியோ தான் இது.
இன்னும் ஒரு வீடியோ தான் நம்ம ஹம்பி சீரியஸ்ல லாஸ்ட் வீடியோ வரப்போகுது. ஸோ எக்கச்சக்கமான வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. ஸோ ஹம்பி சீரியஸோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். வாங்க, தேங்க்யூ.